ஒரு சைடு வெயிட் போட்டு நிற்கிறது, ஒரு சைடு ஃப்ளோர்லேயே உட்கார்றது இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு பாடி வெயிட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதனால் மசில் டைட்னஸ் ஆகுது. ஸோ இந்த மசில் டைட்னஸை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்கம், என் பேர் முசபியா தாசின். நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன். இவ்வளோ வருஷமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கும்போது நான் நிறைய பேரை ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பெயின் இருக்குது. எதனால் இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சில பேரால் நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது, பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் உட்காரும் போதே அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் எங்களால் கீழேயே உட்கார முடியல அப்படின்றதே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன் இதெல்லாம் நம்மளால் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். அது என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா நம்ம எல்லாம் தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காருது. லைக் ஒர்க் பண்ணும் போதும் ஆஃபீஸ்லேயும் வந்து சேரில் உட்காருறது, பாத்ரூம் யூசேஜஸ் கூட எல்லாமே கமோடு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம கீழே உட்கார்றது, ஃப்ளோரில் உட்கார்றது அப்படின்றத நம்ம நிறையவே அவாய்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இப்போ பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளால் நிற்கிறதும் வந்து ஒரு காலில் வெயிட் போட்டு இப்போ நிற்கிறோம், ரெண்டு கால்லையும் ஈவனாக வெயிட் போட்டு நிற்கிறதில்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சைட் மட்டுமே பாடி டிவியேட் ஆகுற மாதிரி, பாடி எல்லாமே ஒரு சைட் மட்டுமே வெயிட் கொடுக்குறது, அண்ட் இன்னொரு சைடு வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால, மசில் கரெக்டாக பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளோட அந்த பாஸ்டர், தட் இஸ் தோரணை கூட நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொபைல்லையும் லேப்டாப் யூசேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க முன்னாடி குனிஞ்சு தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி குனிஞ்சு தான் இப்படி ஃபோனை பார்க்குறது, மொபைலில் பார்க்குறது, அண்ட் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பாஸ்டர் எப்படியே முன்னாடி போகிற மாதிரியே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பாஸ்டரல் டிஃபெக்ட்ஸ் வருது. ஸோ இந்த வீட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லேப்டாப்பை வந்து மடியில் வச்சு உட்கார்றது, பெட்டு மேலே உட்காந்துட்டு லேப்டாப்பை மடியில் வச்சு பெட்டு மேலே கால் நீட்டிட்டு உட்கார்றது, அப்படிலாம் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட அந்த டேபிள் அண்ட் சேர் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மாதிரி குனிஞ்சு முன்னாடி போகிற மாதிரியோ, இல்லை நம்ம வந்து சாஞ்சு இப்படியே பின்னாடி சாயிற மாதிரியோ நம்ம உட்காந்து ஃபால்ட்டி பாஸ்டராக நம்ம நிறையவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா, நம்மளோட வளைவுத்தன்மை. நம்ம பாடி எவ்வளோ தூரம் வளைகிறது, எவ்வளோ தூரம்னா நம்மளால் பெண்ட் பண்ணி ரீச் பண்ண முடியுது, எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியுது அப்படின்றதெல்லாம் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப டைட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம நிற்கிறதாகட்டும், உட்கார்றதாகட்டும், ஒரு சைடு வெயிட் போட்டு நிற்கிறது, ஒரு சைடு கீழே ஃப்ளோர்லேயே உட்கார்றது இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு பாடி வெயிட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதனால் மசில் டைட்னஸ் ஆகுது. ஸோ இந்த மசில் டைட்னஸை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எக்ஸசைசஸ். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது எப்படி அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் தான். ரொம்ப நம்ம வீட்டில் உட்காந்துட்டே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ் போகும்போது லைக் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்றபோது கூட நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது. லைக் இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறது கார்லேயும் பைக்லேயும் தான் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2021 ஃபெப்ரவரியில் எடுத்த ஒரு ரிசர்ச்சில் பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோ பேக் பெயின் தான் இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அரவுண்ட் ஒரு 160 கண்ட்ரீஸுக்கு வந்து லோ பேக் பெயின் வந்து நிறைய இருக்கிறதுனால, அவங்களோட மூமெண்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால, அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால அவங்களுக்கு ஈஸியாகவே டயபெட்டிக்கு, ஒபிசிட்டி எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம நிறைய உட்காந்துருக்கோம், இல்லாட்டி ஆக்வர்டான பொசிஷன்ஸில் நம்ம உட்காந்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகுறது. ஸோ இது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாடி பாஸ்டர் எல்லாமே டிஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்ட்ரெச்சிங் மூலியமாக நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங்கு நம்மளால் எல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ண முடியல அப்படின்னாலும், அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 to 10 ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் 5 to 10 minutes அந்த மாதிரி பண்ணோம்னாலே நமக்கு நல்ல பாடிக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றதும் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மசில்ஸை நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடுறது தான் ஸ்ட்ரெச்சிங். இந்த ஸ்ட்ரெச்சிங்கை நம்மளாலேயே நம்ம பண்ணிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது வந்து காலையில் ஒரு வாட்டி அண்ட் ஈவினிங் முடிஞ்சால் ஒரு வாட்டி பண்ணோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா காலையில் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம பாடியை வார்ம் அப் பண்ணிட்டு
அந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாடி வார்ம் அப் அப்படின்றது என்னென்னா ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் நீங்கள் ஓடுனீங்க இல்லை ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடி கொஞ்சம் ஸ்வெட்டு ஆகிற மாதிரி இருக்கும். வேர்வை தன்மை கொஞ்சம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் பாடி வார்ம் அப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாடி வார்ம் அப் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட மசில்ஸு நல்லா பெனிஃபிஷியலாக ஸ்ட்ரெச் ஆகிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் மசிலோட இன்ஜுரி வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சஸ்க்கான டைம் ஒதுக்குனீங்கனாலே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சஸ் எப்படி இருக்கும்னா 30 செகண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரெச் ஹோல்டு பண்ணோம்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லியிருக்கு. ஏன் 30 செகண்ட்ஸ் ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மசிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கால்கே டெண்டன் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்கன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது பாடி நல்லா ஃப்ரீ ஆகிறதுக்காக அது உங்களோட ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ் ஒர்க் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இதனால் ஸ்ட்ரெச் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா பாடி ரொம்ப டைட் ஆகிட்டே போகும். அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எப்படி ஆகும்னா நமக்கு பெயின் இருக்கிறதுனால நம்மளால் குனியவோ நிமிரவோ முடியாது. இதை பெயினை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 2 விதமாக இருக்குது. அக்யூட் பெயின், க்ரானிக் பெயின். அக்யூட் பெயின்ன்றது அப்போதுக்கு அப்போவே வர ஒரு பெயின். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேபர் பெயின் என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும்தான் நமக்கு வலி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த லேபர் முடித்ததுக்கப்புறமா அந்த வலி போயிடும். அதர்வைஸ் ஃப்ராக்சர் ஆன உடனே நமக்கு அந்த ஒரு பெயின் இருக்கும். அதெல்லாமே அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது உடனே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ராக்சர் பெயின் அது கம்மியாயிரும். இதுவே க்ரானிக் பெயின் அப்படின்றது என்னென்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வலி. ரொம்ப நாள் நம்ம வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு தெரிய வரும் பெயின் இருக்குது அப்படின்றத. ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அதை இக்னோரும் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம். வலிச்சிச்சு, ஆமாம் வலிக்குது, ஆனாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த மசில் எல்லாமே என்ன ஆகும்னா மசில் ஃப்ரீ ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மசில் அப்படியே டைட் ஆகி நின்றுடும். ஸோ சப்போஸிங்லி நம்ம கைக்கு நம்ம மூமெண்ட் நிறைய கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னும் போது கை என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் இப்படியே பெண்ட் ஆனது இப்படி நீட்டுறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது நீட்டுறது கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மசில் ரொம்ப டைட் ஆகிக்கிறதுனால தான். அந்த மசில் டைட் ஆகிடுச்சுன்னா நீட்டுறதே ரொம்ப நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். க்ரானிக் பெயின்ன்றது என்னென்னா 6 மந்த்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து க்ரானிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 6 மந்த்ஸ் அவங்களுக்கு பெயின் இருந்துட்டு அதை அவங்க இக்னோர் பண்ணிகிட்டே அப்படியே இருக்கும் போது அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் போது மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காது. அதுதான் க்ரானிக் பெயின்ன்றோம். அந்த க்ரானிக் பெயினை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு உங்களோட பாடியே பெயின் மூலியமாக உங்ககிட்ட பேசும். ஸோ அந்த பாடி உங்களுக்கு பெயின் மூலியமாக பேசும்போது என்ன சொல்ல வருதுன்னா எனக்கு வலிக்குது, என்னை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாடி சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வலிக்குது, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின் அப்படியே இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒர்க் பண்ணுற வரைக்கும் அது வேலை செய்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இல்லை இதுக்கப்புறம் என்னால் முடியாது, வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டிஃபாகி நின்றுடும். ஸோ அது நிற்கும் போது தான் அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணி அதை சரி பண்ணி மறுபடியும் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து நம்ம நார்மலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த க்ரானிக் பெயின் எப்படி இருக்கும்னா வலிச்சுட்டே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பாதம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இஃப் இன்கேஸ் அவங்க டயபெட்டிக்காக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத தெரியல அப்படின்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது, பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி பாதம் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்டமக்லேயோ இல்லை எங்கேனாச்சும் வந்து திடீர்னு சொல்லிட்டு ஒரு பெயின் புல் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டமக் எல்லாமே புல் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து விசரல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விசரல் பெயின் என்ன இருக்கும்னா உங்களோட இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து திடீர்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷரை கொடுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அது பார்த்திங்கன்னா இந்த லேடிஸுக்கெல்லாம் இந்த மென்சுரல் பெயின் இருக்குது. ஸோ அந்த மென்சுரல் பெயின் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா கிராம்ப் ஆகி நிற்கிற போது ரொம்ப அவங்களால நிமிர்ந்து நிற்கிறதுக்கோ உட்காரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து விசரல் பெயின்னு சொல்கிறோம். அந்த விசரல் பெயின் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸை நம்ம பண்ணாலே அது எஃபெக்டிவாக இருக்கும்.
ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். ரொம்ப கீழே மேலெல்லாம் இல்லாமல் சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கலாம். நீங்கள் இதை பெட்டில் பண்ணலாம், இல்லை உட்காந்துட்டு சேரில் பண்ணலாம், இல்லை நீங்கள் நின்றுட்டு கூட இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கெல்லாம் மெயின் என்னென்னா, நம்ம ஃப்ளோரை வந்து ஸ்டேபிளான ஒரு ஃப்ளோராக இருக்கணும். அதை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இது கூட ப்ரீதிங் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நார்மல் ப்ரீதிங் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச்சஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஜர்க் பண்ணுறதோ இல்லை திடீரென்று மூமெண்ட் கொடுக்குறதோ கூடாது. அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மசில் இன்ஜுரி நிறைய ஆகும். அதனால் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் உங்களோட கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம தியரட்டிக்கலாக இதெல்லாம் பார்த்தது. நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரெச்சும் எப்படி பண்ணலாம், எவ்வளோ நேரம் இதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், எந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றதில் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு உங்களோட லைஃப்பை நல்லா இன்னும் ஹாப்பியாக ஆக்டிவாக இருந்துட்டு நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் யுவர் லவ் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் அண்ட் செஸ்ட் மசில்ஸை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சுக்காக என்ன பண்ணலான்னா, ஸ்டாண்டிங் பொசிஷனில் பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துட்டு 2 கையும் இப்படி பின்னாடி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கை எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம தூக்கலாம். தூக்கும் போது உங்களுக்கு இங்கே செஸ்ட் ரீஜன் அண்ட் திஸ் ஷோல்டர் ரீஜனில் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும். இந்த ஸ்ட்ரெச் தெரியும் போது கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேக்கு ரொம்ப ஹன்ச் பண்ணவோ இல்லை பேக் ரொம்ப இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படி போகாமல் பேக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி தலையை வந்து நேராக இருக்கணும். தலை பெண்ட் ஆகிட்டோ இல்லை இந்த மாதிரி பின்னாடி வரவோ கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரெச் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கைக்கு உட்கார்ந்த மாதிரி நம்மளால் கை ஸ்ட்ரெச் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கிறவங்க நிற்கும் போதே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரைட் ஹேண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு நல்லா புல் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இது ஆஃபீஸ் கோவர்ஸு, லேப்டாப்பில் நிறைய யூஸ் பண்ணுறவங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்ட்ரெச் தெரியும். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து கையை ரொம்ப பெண்ட் பண்ணவோ கூடாது அண்ட் உள்ளே எடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கையை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் பேக். எஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கே இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் தெரியும் போது நம்மளுக்கு இந்த ஷோல்டர் இந்த ரெஸ்ட் மூமெண்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க, மவுஸ் யூஸ் பண்ணுறவங்க, லைக் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ நிறைய ஹேண்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த மசில்ஸுக்கு எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இது இருக்கும்போது நல்லா மசில்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பைசெப்ஸ் மசில்ஸை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த மசில்ஸை ரொம்ப டைட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கை பெண்ட் ஆன மாதிரியே இருக்கும், இல்லாட்டி கை ஸ்ட்ரெயிட் ஆகாது. இந்த மாதிரி ரொம்ப டைட்னஸ் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் ரைட் ஹேண்டை எடுத்து பின்னாடி ஒரு வால் சப்போர்ட்டில் வச்சுட்டு இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் கீழே பார்த்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறமா அப்படியே பெண்ட் பண்ணும்போது, எஸ், பெண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. எஸ், உங்கள் கையை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் செஸ்ட்டை பெண்ட் பண்ணும்போது அந்த சைடு டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் தெரிஞ்சதுக்கப்புறமா கவுண்ட் அகெயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி 30 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட் கையும் அதே மாதிரி வாலில் வச்சுட்டு ஃபிங்கர்ஸ் எல்லாம் கீழே பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே பாடியை ஸ்ட்ரெயிட் ஆக்கும்போது உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைட் நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். இந்த ஸ்ட்ரெச் தெரியும் போது கவுண்ட் அகெயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். உங்களோட டவுட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறோம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.